கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. கடுவாய் சின வெங்கட்களிற்றுனுக்கு கவளம் எடுத்து கொடுப்பான் அவன் போல் அடிவாயுர கையெட்டெடப் பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலையே கடல் வாய் சென்று மேகம் கவிந்திறங்கி கதுவாய்பட நீர் முகம் தேறியெங்கும் குடவாய்பட நின்று மழை பொழியும் கோவர்தனமென்னும் கொற்சக்குடையே. கடுவாய் சினவேங் கடுத்த, மிகவும் கோபத்தினால கடுத்த, வாய் ஆணு வாயை பிளக்கக்கூடிய, சின கோபத்தோடு கூடிய, வெங்கண் மிகவும் வெந்து போகும்படி போலே சுட்டு பார்க்கக்கூடியதான கண் உடைய களிற்றினுக்கு யானைக்கு, மதம் பிடிச்சதான அத்தகைய ஒரு யானைக்கு, இவ்வளவு பயங்கரமான யானையா இருந்தாலும் அந்த யானை பாகன் இருக்கானே அவன் அதனுடைய பக்கத்துல இருந்து கொண்டு, அதுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்ததுன்னா போதுமான ஆகாரம் கிடைக்கல, அதனாலே அது பயந்து கோபத்தோடு நிற்கிறது. அதை புரிஞ்சு நுட்டதாகிய பாகன் அதுக்கு போதுமான ஆகாரம் அது கவளங்கவளமானா கொடுக்கணும். பெரிய பெரிய கவளமாக எடுத்து அதனுடைய வாயில அனாயாசமா கொடுப்பான் போலே கவளம் எடுத்து கொடுப்பான் அவன் போல் அடிவாயுர கையிட்டெழ பறித்திட்டு. இந்த கோவர்தன மலை கண்ணனுக்கு ஒரு கவளமா, அந்த யானை பாகன் கொடுக்கிற கவளம், சோத்து உருண்ட பட்ட சோறுங்கிறாள, அதுக்குதான் கவளம்னு பேரு. அதுக்கு ஒரு பட்ட சோறு போல இந்த கோவர்தன மலமா. கோவர்தன மலைய அப்படி தூக்கினா அடிவாயிலேந்து எடுத்து பிடிங்கிவிட்டான். அடிவாயுர கையிட்டெழ, அதனுடைய அடி எவ்வளவு தூரத்தில் இருக்கோ தெரியல, அதுல இருந்து கையை கொடுத்து இழுக்க முடியுமா என்ன? அது எப்படி எடுத்தானோ, எப்படி தூக்கினா அப்ப எடுக்கவும் எடுத்திருப்பான். அடிவாயுர கையிட்டெழ பறித்திட்டு, ஏன் எடுப்பான்? அமரர் பெருமான், அவன் ஆயர் பிள்ளைதான். யாருக்கு? நமக்கு. மலைய புடுங்கும் போது அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை. எந்த யானைக்கு கொடுக்க போறான்? இது கபளம் மாதிரி கையில வச்சிருக்கு, யானைக்கு கொடுக்கிற கபளம் மாதிரி வச்சிருக்கானே கோவர்தன மலைய. எந்த யானைக்கு நாள் கடல் வாய் சென்ற மேகம் கவிந்து இறங்கி கதுவாய்பட நீர்முகம் தேறி எங்கும். மேகங்கள் எல்லாம் கூட்டமாய் தின்னு போகக்கூடிய பெரிய மேகம் கடல்ல போய் தண்ணீர் குடிச்சு விட்டு அதை முகந்து கொண்டு மேலே ஏறி அது கோகுலத்துல தன் இஷ்டப்பட்ட இடங்களிலே மழை பொழியும் போது கொடங்கொடமா கொட்டுறதான், தூத்தல் மாதிரி போடலையா அந்த மழை. கூடவாய்பட நின்று மழை பொழியும். அந்த மேகங்களை பார்த்தா அது ஒரு யானை மாதிரி இருக்கு. இந்த கோவர்தனம் அந்த யானைக்கு கொடுக்கிற தீனி மாதிரி இருக்கான். அதனால கண்ணன் ஒரு பாகநாட்டா இருக்கானா, அந்த யானைக்கு வேண்டிய தீனியை கொடுத்து விட்டா அந்த மேகமாகிய யானை மழை பொழியாதபடி போய் படுத்துனுடும் என்று நினைச்சேன். அந்த யானையாகிய மேகத்துக்கு கவளம் கொடுத்து அதனுடைய சீற்றத்தை அடக்கி அனுப்புவதற்காக செய்கிறது போல நிற்கிறான் என்கிறார். கூட வாய்ப்பட தன்னை ஆசையித்துட்ட எதற்குமே யோகக்ஷேமத்தை வகிக்கிறவன் கண்ணன் அப்படிங்கிறத காட்டுகின்றது. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.